தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் EBS நடக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நடக்கிறது. ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகள் 31 தலைப்புகளை பிரசங்கிக்கிறார்கள். ஆகையினால் நீங்க எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம இடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்துடைய தீர்க்கதரிசிகளாய், மீட்பர்களாய், போதகர்களாய், அப்போஸ்தலர்களாய், பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய், சூரியனுக்கு மேலாக, சந்திரனுக்கு மேலாக, நட்சத்திரக்கு மேலாக யோசித்து உயர்த்தி வைத்திருப்போம். அப்படிப்பட்ட திருவிழாக்களை வைப்பாராக. மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் குரூப்ல போடுவோம். பாருங்கள், அந்த EBS கலந்து கொள்ளுங்கள். தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க பாக்குறீங்க? இதை எழுதிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏதோ ஒன்று நான் எழுதி கொண்டுட்டு இருக்கேன் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. சில விஷயங்களை யார்ட்டுமே சொல்ல முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. மனசு நொந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க, லைஃபை வெறுத்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. சொல்ல ஆள் இல்ல, பேச ஆள் இல்ல, கொட்ட ஆள் இல்ல, கண்ணீர் விட ஆள் இல்ல, அழ ஆள் இல்ல, அன்பு செலுத்த ஆள் இல்ல. என்னோட மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு டைரி வச்சிருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. கேட்கறேன், ஏன் எழுதிட்டு இருக்கேன்னு கேட்பேன். எனக்கு கேட்ட சொல்லுவாங்க, என் மனசுல இருக்கிற நான் எழுதிட்டு இருக்கேன்னு. என் நாவு விரைவா எழுதுறோட எழுத்தானே. That's what God wants to speak to you. Turn the book of சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்த கவியை பாடி வருகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறோட எழுத்தானே. Brother and sister, write whatever you want to write. Pour out. Lord, this is my problem. This is my pain. This is my agony. This is my sufferings. Tell it to the Lord. At the same time, He has done a miracle, right? Lord, thank you, Lord. You done a miracle in this day, in this time. You have done a miracle in this day, in this time. You have given a gift. எனக்கு கிடைத்த அற்புதம், எனக்கு கிடைத்த அதிசயம் எழுதி வைங்க. ஒரு பக்கம் செய்த அற்புதங்கள் எழுதுங்கள், இன்னொரு பக்கம் போராட்டங்கள், பிரச்சனைகள் எழுதுங்கள். ஒரு எழுத்துக்கள் எல்லாம் வல்லமைகளை மாறும். I am telling you. ஒரு தங்கச்சி, அதுக்கு பேச தெரியாது ஊமை, அதுக்கு பேச தெரியாது ஊமை, அதுக்கு பிரீச் பண்ணணும்னு ஆசை, ஆண்டவரை பத்தி பிரீச் பண்ணணும்னு ஆசை, பட் அதால பேச முடியாது. God said, you can't speak, but you can write. Am I right? So why don't you write? She started to write. She started to write. She started to write. One night, she was in the second floor. She was sitting on the balcony. She just watching the people who are walking on the road. Suddenly God said, that woman is going to commit suicide. Suddenly she take a big paper and she started to write, don't try to commit suicide. The Lord wants to love you. The Lord wants to use you. He loves you very much. He has written it and throw it towards her. Alagan the Sahodri, she opened the paper and saw. The Lord touched her. She just focused her face towards that woman who is sitting on the second floor. She said, come up. Shudan, மேல வந்து பார்த்தா, பேப்பரை பார்த்தா, தொடப்பட்டா, எழுத்து சாக போன காப்பாத்திச்சு. உன் எழுத்து அற்புதங்களை செய்யும். உன் நாவு விரைவா எழுதுனோட எழுத்தாடி. உன் இதே நல்ல விசேஷத்துல பொங்கட்டும். சோர்ந்துராத. மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதிருங்க, கொட்டி எழுதிருங்க. நிறைய பேர் டைரி யூஸ் பண்ணுவீங்க. I'm really appreciating you. எனக்குன்னு டைரி இருக்கு பிரதர். I love it. எழுதுங்க. என் டைரியில ஆத்தி எழுதி வச்சிருக்கிறேன். எங்க அம்மா கூட நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, my mother age is 78 ஆயிடுச்சு. ஒரு டைரியில பைபிள் எழுதிட்டு இருக்காங்க. I said, what are you doing, ma? I'm writing the Bible in the diary. I said, கடைசி நாட்கள்ல பாத்தீங்களா, லவரோட மணவாளனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. உங்க மணவாளன் யார்? இயேசு தானே. எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. பிளஸிங்கா இருப்பீங்க. எழுத்து ஊழியம் மகிமையான ஊழியம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இன்னொரு பக்கம் கடைசி அற்புதங்களையும் எழுதுங்க. உங்க பிள்ளைகள் கூட படிச்சுட்டு, எங்க அப்பா அம்மாக்கு இவ்வளவு மிராக்கிள் கர்த்தர் பண்ணியிருக்கிறார், எங்களுக்கு பண்ண மாட்டார், ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். டேக் திஸ் ப்ராஃபட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருமண காண்ல கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். வியாதி உள்ளவன் மேல் சுகத்தை எழுதுகிறார். பலவீனத்தின் மேல் பலனை எழுதுகிறார். அற்புதங்களை எழுதுகிறார். ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். அதிசயத்தை எழுதுகிறார். வாக்குத்தத்தங்களை எழுதுகிறார். பலனை எழுதுகிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.